இவ்வளோ சாஃப்டாக நல்லா டேஸ்டியான 2 பனானா வச்சு பண்ணது தாங்க இந்த பனானா பிரெட். ரொம்ப நல்லா இருந்தது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 2 ரைப் பனானாஸ் எடுத்துக்கோங்க. அதை பீல் பண்ணி இந்த மாதிரி ஒரு பவுலில் போட்டு நல்லா ஸ்மாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. சுகர் 50 கிராம்ஸ், ப்ரௌன் சுகர் 50 கிராம்ஸ், இது ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு பச்சை முட்டையும் போட்டு நல்லா பீட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஆல் பர்பஸ் ஃப்ளவர் வந்து 120 கிராம்ஸும் போட்டு இதில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. லம்ஸே இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அப்புறம் 2 டீஸ்பூன் அளவுக்கு பட்டர் எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு ப்ரெட்டு நல்லா சாஃப்டாக மொய்ஸ்சராக வரும். பேக்கிங் சோடா அரை டீஸ்பூன், சால்ட்டு ஒரு பிஞ்ச் அளவுக்கு. ஒரு கேக் டின்னை எடுத்து இந்த மாதிரி க்ரீஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இது பண்ணிவிட்டு உங்களுக்கு ஆப்ஷனலாக பாதாம் இல்லை என்ன ட்ரை ஃப்ரூட்ஸ் வேணாலும் போட்டுக்கலாம். நான் பாதாமும் சாக்கோ சிப்பும் போட்டுக்கிறேன். நான் ஒரு இட்லி குக்கரில் சாதா உப்பும் கல் உப்பும் ரெண்டும் ஈவனாக வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறேன். ஃபர்ஸ்ட் ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க 10 மினிட்ஸ்க்கு. அப்புறமா இந்த கேக் வந்து பேட்டர் போர் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை வந்து உள்ள ஒரு 35 to 40 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வச்சு நீங்கள் இந்த மாதிரி நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்கள் பனானா கேக் ரெடி ஆகிடும். இந்த மாதிரி ஒரு நைஃபை வந்து உள்ளே போக் பண்ணி பாருங்கள், இல்லைனா ஒரு டூத் பிக்கும் வச்சு போக் பண்ணி பார்க்கலாம். இவ்வளோ ஈஸியான மெத்தடில் நம்ம பனானா கேக் ரெடி பண்ண முடிஞ்சது. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அந்த பாதாம் சாக்கோ சிப் போட்டனால எனக்கு சாப்பிடும் போது நல்ல ஒரு கடி இருந்ததுங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள்.